எப்பொழுதும் ஒரு கர்வம் இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நீங்க சபையோரா இருக்கிறதுனால நான் சொல்றேன், எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறீர்களோ தேவ சமூகத்துல வரும்பொழுது நாம் ஆராதிக்கிற ஆராதனையில ஒரு கர்வம் இருக்கணும். இங்க இத்தனை பேர் ஆராதிச்சாலும் என் அப்பாவோட கண்கள் என் மேல இருக்கிறது. என் ஆராதனை அவரை மயக்கும், என் ஆராதனை அவரை மகிமைப்படுத்தும், என் ஆராதனை பரலோகத்தை அசைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆராதிப்போம். ஒரு புதிய பாடல், எங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு புதுசா இருக்கு, ஆனா நீங்க அப்படியே சீக்கிரமா என்ன பண்ணிடணும், கேட்ச் பண்ணி பாட போறோம். அமுதே என் தேனமுதே, நான் வியந்து பார்க்கும் பேரழகு. என் அப்பா நான் வியந்து பார்க்கும் ஒரு பேரழகு இருக்கும்னா இஸ் none other than Jesus. ஹல்லேலூயா. அவுட்ஸ்டாண்டிங், அழகுல சிறந்தவர் இல்ல அப்பா. இப்ப அழகு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா தாட் வரும்? உடனே பிசிக்கல் அப்பியரன்ஸ் அதுதானே வரும். ப்ராக்டிக்கலா என்ன யோசிப்போம்? பையன் பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் பார்க்கும்போது பொண்ணு அழகா இருந்துச்சா, பொண்ணு கலரா இருக்கா அப்படிலாம் கேட்பாங்கல்ல. எவனுமே ஃபர்ஸ்ட் பொண்ணு குணத்தை கேட்கவே மாட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் ஐயோ அதை கேட்டோமே, இதை கேட்காம விசாரிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு. அப்போ அப்பாவுடைய அழகு இன்றைக்கு நாம் பாட போறோம். அவரை கொஞ்சம் போறோம். எத்தனை பேர் கொஞ்சம் போறீங்க அப்பாவை? அவரு நம்மளை கொஞ்சிட்டே தான் இருப்பாரு. மாறுதல நம்ம அவரை கொஞ்சம் போறோம். இஸ் அ ஃபாதர், நம்மளை உற்று பார்க்கிறாரு. இந்த உற்று பார்க்கிற பார்வை எங்க இருந்து துவங்கிச்சு தெரியுமா? தாயின் கர்ப்பத்துல நீங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த கர்ப்பத்தோடைய பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த கர்ப்பம் இதுதான், இந்த இடத்துல தான் இந்த இவங்க வர, அங்க பார்வை அந்த இடத்துல விழுந்தது. வெறுமையா இருந்தது அந்த இடம். வெறுமையாய் விழப்பட்ட பார்வை உங்களை கர்த்தர் அந்த கர்ப்பத்துல வச்சு உங்களுக்கு முன்னாடியே பேரையும் வச்சு அழைச்சு ஒவ்வொரு அவயங்களாய் உருவாகிறத பார்த்து 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 ஒரு ஃபைன் டே உங்களை உலகத்துக்கு வேர் பிரிச்சு கர்த்தர் கொண்டு வந்து இன்றைய வரைக்கும் பல பள்ளங்கள், மேடுகள், பல விபத்துகள், பல காரியங்கள், ஆசீர்வாதங்கள், சில இழப்புகள், சில தவறுகள், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அன்றைக்கு உங்கள் மேல் விழப்பட்ட பார்வை இன்னும் ஆழமாக உங்கள் மேல் கர்த்தர் வைத்து நீ என்னுடையவள் என்று சொல்லி உங்கள் ஆராதனையின் மேல் பிரியப்பட்டு கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவரை கொஞ்சம் போறோம் நம்ம. இப்ப கொஞ்சம் பொழுது அவருடைய அப்பியரன்ஸ் அப்படியே போயிடக்கூடாது. நம்மளுக்கெல்லாம் ஒரு இமேஜ் இருக்குது. என்னன்னா, ஏசப்பா அப்படின்னா பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், சன் ஆஃப் காட், கருணாமூர்த்தி, இப்படி தாடி வச்சிருப்பாரு, வெள்ளையா இருப்பாரு, அங்கி போட்டிருப்பாரு. அந்த அழகு அல்ல. இன்றைக்கு நம்ம பாட போற அழகு என்ன தெரியுமா? என்னை அழைச்சது ஒரு அழகு, எனக்கு பெயர் வச்சது ஒரு அழகு, என்னை என் மனைவியோட உள்ள கணவனோட இணைத்தது ஒரு அழகு, என்னை பாட வைக்கிறது ஒரு அழகு, ஒவ்வொரு நாளும் என்னை புதிய நாட்களுக்குள் பிரவேசிக்க செய்கிற அழகு, நான் குழியில் விழும்போது என் கையை பிடித்து தூக்கினது ஒரு அழகு, நான் தடம் புரண்டு போகும்பொழுது என் பாதத்திற்கு முன்பதாக, என் பாதைக்கு முன்பதாக அவர் கடந்து செல்கிற பாதை அழகு, என் கண்களை அவரோடு கண்களோடு கூட இணைத்து என்னை உற்று பார்க்கிற அந்த கண்கள் அழகு, யெகோவா ராஃபாவா இருந்து பலவீனத்துல சுகத்தை கொடுக்கிற அழகு. ஆமென். நம்மளை தாளாட்டுகிற அப்பா. ஹல்லேலூயா. அவர் செய்கிற எல்லாமே அழகு. அவரை பார்த்து சொல்ல போறோம், அமுதே என் தேனமுதே, நான் வியந்து பார்க்கும் பேரழகு. அமுதே என் தேனமுதே, நான் வியந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேனமுதே, நான் வியந்து பார்க்கும் பேரழகே. உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. அமுதே என் தேனமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேனமுதே, நான் வியந்து பார்க்கும் பேரழகே. பாடலாமா? அமுதே என் தேனமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேனமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்வீங்களா? உம்மை போல யாரும் இல்லப்பா
தடுமாறும் போது தாங்கி நின்றீர், விலகிடும் போது தேடி வந்தீர், தடுமாறும் போது தாங்கி வந்தீர். உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல. எல்லாரும் சொல்லும் உம்மை போல, மறுபடியும் சொல்வோமா? உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. என் அமுதே என் தேனமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே அமுதே, உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா. நல்ல கரங்களை தட்டி உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா. என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும் முந்தன் பாதம். இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும் முந்தன் பாதம். இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும். நீங்க சொல்றீங்களா? இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும் முந்தன் பாதம். உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல. ஹல்லேலூயா. உம்மை போல ஏசப்பா இல்லப்பா. ஆமென். என் இதயத்தை ஊற்றும், அது உமக்கே தெரியும். The best place in the entire world, தேவ சமூகம், the presence of the Lord. முகவரி இல்லாதவர்களுக்கு, அலைந்து திரிகிறவர்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா அது தேவ சமூகம் மாத்திரம்தான். இன்றைக்கு ஆராதிக்கும் பொழுது இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அடையாளம் தேவ சமூகமாய் மாறுகிறது. Your identity is not your address, your job, your qualification. இவர்கிட்ட பேசும்போது நம்ம ஜாக்கிரதையா பேசணும். அந்த மனுஷன் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறவரு. இவர் அட்ரஸ் தேவ சமூகம். இவர்கிட்ட பேசும்போதே நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஒரு பக்தி விருத்தி, பக்தி வைராக்கி இந்த ஆராதனையில வரப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா. என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம். வெரி குட். இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ கேட்ச் பண்ணிடுச்சு. பின்னாடி இருக்க பிரதர்ஸ்லாம் ஜாயின் பண்ணுங்க. என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், என் இதயத்தை ஊற்றும் உமக்கே தெரியும், என் இதயத்தை ஊற்றும் அது உமக்கே தெரியும். மறுபடியும் எல்லாரும் பாடுற வரைக்கும் அதை மாத்திரம் தான் பாடுவேன் நான். ஆமே. உமக்கே தெரியும், என் இதயத்தை ஊற்றும் உமக்கே தெரியும். உம்மை போல கரங்களை நம்ம மேல தட்டி பாட போறோம். உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல. தலைக்கு மேல நல்ல கரங்களை உயர்த்தி தட்டுவோம். உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும். இருதயத்திலிருந்து சொல்வோமா? உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல, உம்மை போல என்னை புரிந்து கொள்ள, உம்மை போல. ஓ அமுதே என் தேனமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே அமுதே என் தேனமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல, உம்மை போல. ஓ ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்வோமா? உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா. என் தனிமையிலே நீ துணையானி, கேள்விக்கெல்லாம் பதிலானி. தனிமையிலே நீ துணையானி, கேள்விக்கெல்லாம் மறுபடி சொல்லுங்க. தனிமையிலே கேள்வி
அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தரை கொஞ்சி பாடும்போது ஒரு ஹாப்பினஸ் வருதுல்ல? எதற்கு வருது? ஆமே. தேவ சமூகத்தில் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை உயர்த்த உயர்த்த அப்படியே நம்மளுடைய ரியாலிட்டியை நம்ம மறக்கணும். இன்னும் இங்க சில பேர் மறக்கலன்னா, நீங்க இன்னும் இங்க என்ன பண்ணல, வரல. வீட்டுல கேஸ் ஆஃப் பண்றதுமா தெரியல, 12 மணி நேரம் இப்பவே வயிற்று கிள்ளுது கொஞ்சம் கடகடன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீச்சல் ஆழத்துக்கு போக முடியாது. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு, மூழ்கிற அளவுக்கு எனக்கெல்லாம் ஆழம் வேணும். டெஸ்டினி போயிடணும். ஆழம் இருக்கு, ஒரு எல்லை இருக்கும்ல, ஏதோ ஒரு ஆழத்துல அங்க கொண்டு போயிருங்க. அந்த நீச்சல் ஆழம் உள்ள டெப்த்துக்கு போகணும். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல ஆண்டவரே, உம்மை போல யாரும் கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்வீங்களா? ஓ, ரசிச்சு சொல்லுங்க. உம்மை போல இயேசுவா எங்கள் இயேசுவா, இயேசுவா எங்கள் இயேசுவா, இயேசுவா எங்கள் இயேசுவா, இயேசுவா எங்கள் இயேசுவா. என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும். என் இதயத்தை ஊற்றும் உமக்கே தெரியும். உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா.